என் பேர் சுரேஷ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர். நேற்று ஒரு சுமார் 3 மணி அளவில் காட்டேரி பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதியில் நிலத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு மூதாட்டியை ஒரு 30 வயது மதிக்கத்தக்க இளைஞர் பாலியல் வன்கொடுமை செய்து மிக கடுமையான முறையில் பாலியல் வன்கொடுமை என்பது செய்திருக்கிறார். அதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் குற்றவாளியை உடனடியாக காவல்துறை கைது செய்து உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் கைது செய்யவில்லை இன்னும் போராட்டம் மாநிலம் முழுவதும் தீவிரமடையும் என்பதை சொல்லிக் கொள்கிறோம். விஜய் ஆட்சிக்கு கிட்டத்தட்ட 22 நாட்களுக்குள்ளாக இது ஒரு 11வது சம்பவமாக இருக்கிறது. தொடர்ந்து சமூகம் 3 வயது குழந்தையாக இருந்தாலும் 85 வயது மூதாட்டியாக இருந்தாலுமே இந்த பாலியல் வன்கொடுமை என்பது மிக மோசமான நிகழ்வாக இருக்கிறது. தமிழகத்தில் போதை கலாச்சாரம், கஞ்சா கலாச்சாரம் என்பது மிக பெரிய அளவில் இருக்கிறது. அதை தடுப்பதற்கு வந்திருக்கின்ற அரசாங்கம் உறுதியான நடவடிக்கை எடுத்தாலே இப்படிப்பட்ட குற்றங்களை குறையாது என்று கூறி நம்ம இதை முடிச்சிருக்கிறோம். தொடர்ச்சியாக ஊத்தங்கரை பகுதியில இந்த மாதிரி நடந்துட்டே இருக்கு. இதை பத்தி தளபதி நகர் இல்ல 2 மாதங்களுக்கு முன்னாடி இதுக்கு முக்கியமான காரணம் போதை கலாச்சாரம் தான். நீங்க 716 டாஸ்மாக மூடுறன்னு சொல்லி ஆணை வெளியிட்டிருக்கு. ஆனா அதற்கான நடவடிக்கை எடுத்த பாடில்லை. பஸ் ஸ்டாண்ட் பகுதி பேருந்து பக்கத்துலயும் கல்வி நிலையம் பக்கத்துல இருக்கிற டாஸ்மாகை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா படிப்படியாக டாஸ்மாகை குறைக்கணும் அப்படின்றதுதான், டாஸ்மாகை மூட வேணும் அப்படின்றதான் எங்களுடைய கொள்கை. அது மாதிரியான போதை கலாச்சாரம் நீங்க எல்லா இடங்களும் கிடைக்கிற மாதிரியான இருக்கு. பெட்டி கடையில் கூட கஞ்சா போதைப் பொருட்கள் கிடைக்கிற ஏற்பாடு என்பது இருக்குது. காவல்துறை அதை சீரியஸா நாம ஏராளமான புகார்கள் கொடுத்துருக்கிறோம். அப்படி புகார்கள் மீது சரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தாலே இது மாதிரியான குற்றங்களை தடுப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றதுதான்.